இந்திய நாட்டுல விவசாயிகளோட போராட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பட்ஜெட்ல எங்களுக்கு வரி பத்தல, நிதி பத்தலன்னு சொல்லிட்டு பல மாநிலங்கள் கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்புகளே இல்லாம இளைஞர்கள் வந்துட்டு திண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் இடையில இது எல்லாத்துக்குமே மிக பொறுப்பாக இருக்கப்பட வேண்டிய நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கையில மயிலிறகோட கடலுக்கடியில டைவ் அடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தியை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் நீலாவதி. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்து மதத்தை மட்டுமே அடிப்படையா வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களோட ஓட்டையும் தன்னுடைய பக்கம் ஈர்க்கிறதுக்காக இப்ப ராமர் கோவிலோட திறப்பா இருக்கட்டும், இனி அடுத்த இந்த பாஜகவோட குறியாக இருக்கக்கூடிய மதுரா மற்றும் வாரணாசியில இருக்கக்கூடிய மசூதியை இடிக்கணுங்கிற இந்த மாதிரியான ஒரு கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே கலந்து முழுக்க முழுக்க இந்திய நாட்டுல இந்த இந்துக்களோட ஆட்சியை வந்துட்டு கொண்டு வரணுங்கிற வகையில பல்வேறு வகையான சூழ்ச்சிகள்ல வந்துட்டு ஈடுபட்டு இருக்காங்க இந்த பாஜக அரசு. இந்த நிலையில தான் வருகின்ற எலெக்ஷன்ல எப்படியாவது தன்னுடைய ஆட்சியை வந்துட்டு தொடரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகவும் இந்த இவிஎம் வச்சு எந்த அளவுக்கு முறைகேடுகளை பண்ண முடியுமோ எல்லா முறைகேடுகளையும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில தான் நம்மளோட நரேந்திர மோடி அவர்கள், இந்திய நாட்டோட பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தற்போது இந்த இந்து மக்களோட ஓட்டுகளை இன்னும் கவருவதற்காக துவாரகால, அதுவும் கடலுக்கடியில இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் கோவிலை வந்துட்டு வழிபடுவதற்காக கையில மயிலிறகோட போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நியூஸை பத்தி தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரபரப்பாகவும் மற்றும் கமெண்ட் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருந்துட்டு இருக்கு. இந்தியாவுல ஏராளமான ஆன்மீக தலங்கள்லாம் இருக்கு. இதுல மிகவும் முக்கியமான ஒரு இடம் தான் துவாரகா. குஜராத் மாநிலத்துல அரபிக்கடல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இது ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமா இருக்கு. இந்த துவாரகா பகுதியில பகவான் கிருஷ்ணருக்கு வலுவான ஒரு தொடர்பு இருக்கிறதா நம்பப்படுது. அதாவது எதுக்குள்ள அரசர்கள் ஆண்டிருக்கக்கூடிய ஆனந்த நாட்டோட தலைநகராக இருக்கக்கூடியதுதான் இந்த துவாரகா. அத கிருஷ்ணர் தான் உருவாக்கினார்னு சொல்லி இப்ப வரைக்குமே நம்பப்பட்டு வருது. இந்த துவாரகா பகுதியில காலப்போக்குல அரபிக்கடல்ல மூழ்கிட்டதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக தன்னுடைய சொந்த மாநிலமாக இருக்கக்கூடிய குஜராத்துக்கு வந்து சென்றிருக்காரு. இந்த நிலையில பிரதமர் மோடி துவாரகா நகர் மூழ்கியதாக கூறப்படுகிற இந்த இடத்துக்கு போயிட்டு சிறப்பு பூஜை பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் கடலுக்கடியில இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு ஸ்கூபா டைவிங்கோட வீரர்களோட உதவியோட அந்த கடலுக்கடியில கையில மயிலிறகோட தன்னுடைய பயணத்தை தொடர்றாரு. மேலும் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டி என்னன்னா அவரோட காவி உடை. அந்த காவி உடைய கூட அந்த கடலுக்கடியில போகும்போது அவரை போட்டுக்க மறக்கவே இல்லைங்கிறது தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவும் நகைச்சுவையாக கமெண்ட் செய்யப்பட்டு வருது. மேலும் பிரதமர் மோடி மற்றும் இந்த ஸ்கூபா டைவிங் வீரர்கள்லாம் அந்த ஆழ்கடலோட தரைப்பகுதிகளுக்கு போயிருக்காங்க. அங்கு பிரதமர் தான் கொண்டு சென்ற மயிலிறக தரையில வச்சு சிறப்பு பூஜையும் செஞ்சிருக்காரு. அதற்கு பின்னாடி தரைப்பகுதியை தொட்டு வணங்கிய பிரதமர் மோடி கடல்ல இருந்து வெளியிலையும் வந்திருக்காரு. இது தொடர்பான போட்டோ வீடியோக்கள் தான் தற்போது இணையதளத்துல வேகமா வெளியாகி பரவுறது மட்டும் இல்லாம நாடு இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் விவசாயிகளோட போராட்டம் வந்துட்டு அதிகரிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பசி மற்றும் வேலையின்மையால இங்க பல மக்கள் வந்துட்டு துன்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இந்துத்துவ ஆட்சியை வந்துட்டு நீங்க வெளியில கொண்டு வரதுக்காக சிறுபான்மை மக்கள் மீது தொடர்ந்து உங்களோட வன்முறையை மட்டும் காட்டுறது இல்லாம நீங்க உங்களோட சொந்த சந்தோஷத்தையும் அதுவும் உங்களோட கடலுக்கடியில இருக்கக்கூடிய இந்த பயணத்துக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுத்து மக்களோட பணத்தை இந்த மாதிரி வேஸ்டா செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில நீங்க எப்படி எங்க நாட்டுக்கு பிரதமரா இருக்க முடியுங்கிற வகையில சமூக வலைதளங்கள்ல இன்றளவும் நிறைய பேர் வந்துட்டு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ராமர் கோவிலோட திறப்பு தொடங்கி இன்னைக்கு இந்தியால இருக்கக்கூடிய மிக முக்கியமான மசூதிகள் மீது தான் இப்ப இந்த பிஜேபி, இந்த விஹெச்பி போன்ற அமைப்புகள்லாம் வந்துட்டு ரொம்பவும் உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் தான் இதோட ஆட்சியில மெஜாரிட்டியா இருக்கணுங்கிறதுக்காக சிறுபான்மை மக்கள் மீது இருக்கக்கூடிய இவங்களோட வன்முறையை வந்து அடிக்கடி வெளிக்காமிச்சிட்டு தான் இருக்காங்க. இந்த வகையில ஒரு நாட்டோட பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அந்த நாட்டுக்காக சேவை செய்யாம வெளிநாடுகளோட சுற்றுப்பயணத்தை தொடங்கி அவருடைய சுயநலமான இந்த சந்தோஷ வாழ்க்கைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க வகையிலும், மேலும் அவருடைய ஆட்சிகள் இல்லாத மாநிலங்கள்ல வந்துட்டு எந்த விதமான வரி பணத்துல இருந்து எந்த விதமான சலுகைகளுமே கொடுக்கறதுக்கு அவர் முன் வரலைங்கிறதா இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. இந்தியா அப்படிங்கிற நாடு வந்துட்டு சமத்துவ தன்மையோடையும் எல்லாரும் இங்க ஒருமைப்பாட்டும் ஒற்றுமையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இவங்கள மாதிரியான இந்த இந்துத்துவ அமைப்பை போன்று சார்ந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி அமைப்பினர் என்ன பண்றாங்கன்னா நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு விதமான பிரிவினையை ஏற்படுத்தி இந்த சிறுபான்மை மக்களை மிகவும் துன்புறுத்துற வகையில பல்வேறு வகையான வன்முறை செயல்பாடுகள்ல ஈடுபடுவதற்கு ஒரு நாட்டோட பிரதமரே இந்த அளவுக்கு காரணமா இருக்கிறாரா அப்படிங்கறதான் இன்னைக்கு அடித்தளம்ல இருக்கக்கூடிய மக்கள் முதற்கொண்டு ஒரு கேள்வியா எழுப்பிட்டு இருக்காங்க. இந்திய நாட்டோட மிகப்பெரிய முதுகெலும்பு விவசாயிகள். ஆனா அந்த விவசாயிகளே இன்னைக்கு நம்ம நாட்டோட தலைநகர்ல நின்று அவங்களோட உயிர் போக பல போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க.
தொடர்ந்து வருடம் வருடம் ஏதாவது ஒண்ணு இந்த விவசாயத்துல வந்துட்டு இந்த மத்திய அரசாங்கம் தன்னுடைய கையை வச்சு அதுல ஏதாவது ஊழல் பண்ணலாங்கிற பேர்ல ஏதாவது ஒரு நடவடிக்கைகளை ஈடுபட்டுட்டே இருக்காங்க. இதை எதிர்த்து பஞ்சாப் மாநிலம் தொட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் வந்துட்டு தலைநகர்ல போயிட்டு தன்னுடைய இன்னுயிர் போனாலும் சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போராட்டத்துல நடத்திட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடா இருக்கட்டும் இல்ல மற்ற மாநிலங்களா இருக்கட்டும், இந்த பாஜகவோட ஆட்சியின் மூலமாக எப்படியெல்லாம் தன்னுடைய ஆட்சியை வந்துட்டு உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வகையான அரசியல் கட்சி தலைவர்களை இந்த பாஜகவுக்குள்ள உள்ள இழுக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி ஏதாவது எதிர்கட்சி கேள்வி கேட்கிறாங்க, ஏதாவது எதிர்கட்சியோட மாநிலங்கள்ல தன்னோட ஆட்சியில ஒரு தொகுதி கூட தனக்கு கிடைக்காதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுல அந்த மாநிலத்தை சார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர்களா இருக்கட்டும் முக்கிய அரசியல் தலைவர்களா இருக்கட்டும் இந்த அமலாக்கத்துறை மூலமாக அவங்க வீட்டுக்கு வந்து ரெய்டு அனுப்ப வச்சு அவங்களையும் கைது செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கைகள்லாம் தற்போது இந்த பாஜக அரசு வந்துட்டு ஈடுபட்டு வருது. முழுக்க முழுக்க இந்த இந்துத்துவா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பீப்புளா இருக்கக்கூடிய இந்த இந்துக்களை வந்துட்டு தன்னுடைய கைக்குள்ள வச்சுட்டு தன்னுடைய இந்த பிரதமர் பதவியை முழுமையா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற வகையில தான் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த இந்து கோவில் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான நிகழ்வுகள்ல தன்னை வந்துட்டு முன்னிலைப்படுத்திட்டு இருக்காரு. அந்த வகையிலேயே தான் மீண்டும் இந்து மக்களோட பார்வைகளை வந்துட்டு தம் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக இந்த துவாரகா நகர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணரை அதுவும் கடலுக்குள்ள மூழ்கி போய் பார்த்துட்டு வரேங்கிற பேர்ல இங்க நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டிட்டேங்கிற வகையில அவருடைய எக்ஸ் வலைதளங்கள்ல வந்துட்டு தற்போது பதிவிட்டுட்டு வராரு. இப்படி ஒவ்வொரு வகையிலையும் பார்க்கும்பொழுது ஒரு நாட்டோட பிரதமரா இருக்கவர் அந்த நாட்டோட அடித்தளமா இருக்கக்கூடிய மற்றும் ஆணிவேராக இருக்கக்கூடிய முதல்ல விவசாயத்துக்கு தான் அவங்களோட குரலை கொடுத்திருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல விவசாயிகளே வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு தான் அவங்களுக்கான உரிமையை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த மாதிரி பாஜக அரசு தன்னுடைய வன்முறையை வெளிப்படுத்திட்டு இருந்தாலும் கூட இந்த இவிஎம் இந்த ஓட்டிங் சிஸ்டத்தின் மூலமாக தொடர்ந்து இவங்க ஆட்சியில இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு மக்கள் மத்தியிலும் மற்றும் பல எதிர்கட்சிகள் மத்தியிலுமே இன்றளவும் வெளிப்பட்டு இருக்கு. ஏதாவது எதிர்கட்சி ரொம்பவும் பேசுறாங்க அப்படின்னா உடனே அமலாக்கத்துறையின் மூலமாக அவங்களை அடக்கக்கூடிய ஒரு ஆதிக்கத்தை தான் இந்த மோடி அரசாங்கம் வந்துட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப இவர் ஸ்கூபா டைவிங் மூலமாக துவாரகா நகரத்துக்கு போயிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வுல வெளியா இருக்கக்கூடிய போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் தான் இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல பல திராவிட கட்சிகளை சார்ந்தவர்களும் மோடி அரசாங்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் நகைச்சுவையா விமர்சிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு இந்த காணொலியில இந்த துவாரகா நகரத்துல மோடி அவர்கள் போயிட்டு அவருடைய பக்தியை வந்துட்டு வெளிக்காட்டி இந்து மக்களோட ஓட்டை பெறணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கக்கூடிய இந்த செயல்பாடை பத்தியும் அவர் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை பத்தியும் இந்த காணொலியில பார்த்திருக்கோம். இதே போன்று பல அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.